சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா கரங்களை தொட்டதால் உனக்கு பிடித்ததை உன் கைகளில் தரப்போகிறேன். பிள்ளையே, உனக்குள் ஒரு தேடல் இருக்கிறது. அதை நீ அடைவதற்குத்தான் நீ காத்திருக்கிறாய் என்று தெரியும். தேடல் உனக்குள் இருக்கும் வரை நீ அதை பெற்றே தீருவாய். அதுதான் உன்னை உன் வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறது. நிச்சயம் உனக்கானதை, நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் தந்து விடுவேன். பிள்ளையே, யார் உன்னிடம் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்களோ அதே போல நீயும் அவர்களுக்கு மரியாதையை நீ தர வேண்டும். வாழ்க்கை நீ ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கும் போது தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் தோல்விகள் எல்லாமே வரத்தான் செய்யும். நீ தைரியத்துடன் உன் மனதில் நம்பிக்கையுடன் இது எல்லாம் சரியாகும், இதுவும் கடந்து போகும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு நீ நினைத்தது நடக்கும் என்று உன் மனதில் நம்பிக்கையுடன் இருந்தாலே நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். பிள்ளையே, நம்பிக்கையும் பக்தியும் உன்னிடம் இருந்தால் போதும். பிள்ளையே, என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. இதுதான் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ உன் மனதில் நினைத்து கொண்டு உன் முயற்சியை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். பிள்ளையே, நீ எதை செய்ய ஆரம்பித்தாலும் உன் மனம் சொல்கிறது இதை செய், இதை அப்படி செய் என்று உன் மனம் சொல்கிறது. அதை கேட்டு முடிவெடு. யாரிடமும் சென்று ஆலோசனையும் கருத்தும் கேட்காதே. ஏனென்றால் உன் மனதில் இருந்து சொல்வது உன் சாயப்பாத்தான். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டும். ஒருவர் உன்னை பற்றி குறை சொல்வார், ஒருவர் உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவார். அதனால் எதற்காக நீ இவர்கள் சொல்வதை நினைத்து யோசித்து கொண்டு கவலைப்படுகிறாய்? மற்றவர்கள் சொல்வதை கேட்டு கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார். உன் மனதில் கவலையை வைத்து கொள்ளாமல் நீ சோர்வாக இருக்காமல் எப்போதும் சுறுசுறுப்புடன் மகிழ்ச்சியுடன் இருந்திடு. பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் மனதில் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி கொள்ளாதே. உனக்குள் இருக்கும் இந்த பயம் உன்னை எதையும் செய்ய விடாமல் உன்னை ஒரே இடத்தில் வைத்துவிடும். உனக்குள் இருக்கும் தைரியம்தான் உன்னை வாழ வைக்கும். எல்லாமே உன்னிடம் இருக்கிறது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருந்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நீயே எடுக்கலாம். எதையும் யோசித்து செய் பிள்ளையே. யாராவது உன்னை தூக்கி எறிந்து பேசினாலும், மதிப்பு குறைவாக பேசினாலும் அதை நீ நினைத்து கவலைப்படுகிறாய். மனிதர்கள் குணம் இப்படித்தான் என்று உன் மன தைரியத்துடன் அத்தனையும் கடந்து போக கற்றுக்கொள். யார் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையோ அதை நீ நினைத்து வருந்தாதே. பிள்ளையே, அவர்கள் அதுபோல் நடந்து கொள்வது தவறு என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன். முடிந்தவரை யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ளாதே. அது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் பிரச்சனையை தரும். நீ யாருக்காக அவர்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் அன்புக்கு பாசத்திற்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் நீ அன்பாய் இருந்திடு. அந்த அன்பு கூட ஓர் அளவாக இருக்கட்டும். ஏதாவது
ஒரு செயலை நீ செய்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான கடின உழைப்பும் முயற்சியும் அவசியம் என்பதை நீ மறந்துவிடாதே. பிள்ளையே, நிரந்தரம் இங்கு எதுவும் இல்லாத இந்த உலகத்தில் உன் பிரச்சனைகள் மட்டும் உன்னிடம் எப்படி நிரந்தரமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? விரைவில் உன் பிரச்சனைகளுக்கு ஓர் முற்றுப்புள்ளி வைப்பேன். நீ என்னிடம் வந்து கேட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன். பிள்ளையே, நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது, ஆனால் உன் மனதை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு விஷயம் நடக்காது என்று தெரிந்து கூட மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனையும் சாயப்பா பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் விட்டுவிடு. நடப்பது நல்லதாக நடக்கும் என்று இரு. உனக்கு அத்தனையும் நல்லதாக நடத்தி தருவேன். இல்லையே, வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. எந்த ஒரு வேலையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாட்களையும் தள்ளி போடாதே. இன்று முடிக்க வேண்டியதை இன்றே அதை செய்துவிடு. ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமாக வாழப்பார். ஒன்று மட்டும் நீ தெரிந்து கொள் பிள்ளையே, உன் கஷ்டம் நிரந்தரமல்ல. எல்லா கஷ்டங்களும் உன்னிடம் வந்திருக்கிறதே என்று கவலைப்படுகிறாய். எல்லாவற்றையும் உன் சாயப்பா சரி செய்வேன். நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய்யப்பார். எல்லாம் நீ நினைத்தது போல உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?